ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளியை வச்சு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தக்காளி தான் ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம். ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேன் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் சட்னிக்கு, அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. இதிலையே புளியும் காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கருக்காமல் செவக்க வறுத்துக்கங்க. இது பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, புளியும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஹை ஸ்லோ ஃப்ளேம் கூட்டி நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப குலைவாகவும் போகக்கூடாது, ரொம்ப வதங்காமையும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வதக்கிட்டு சட்னி அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, கோதுமை தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொறுமையாக கிண்டி எடுத்து விடுங்க, திருப்பி விடுங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இனி அரைச்சிடலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. தக்காளியிலேயே நம்மளுக்கு தண்ணி சத்து இருக்கிறனால ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கங்க தேவைன்னா. இல்லைன்னா தேவையே இல்லை, அதில் இருக்க தண்ணியே போதும். நீங்கள் மிக்ஸியை அலசி ஊற்றும் போது மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.